மேடையில் காமெடி நடிகராக திகழ்ந்து அதன் பிறகு விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி மக்களிடையே பிரபலமடைந்தார். அதன் பிறகு சினிமாவிலுமே நடிக்கத் தொடங்கினார். ஆனால் சிவகார்த்திகேயன் எப்படி சின்ன திரையிலேருந்து பெரிய திரையில் தற்போது ஜொலித்து கொண்டிருக்காரோ அது மாதிரி இந்த நடிகரால் சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு சென்றும் பல படங்களை நடித்துமே சிவகார்த்திகேயன் போல் ஜொலிக்க முடியாமல் பெரிய திரையில் ஜொலிக்க முடியாமலே போனது. மேடை காமெடி நடிகராக இருந்து அதன் பிறகு புகழ்பெற்று விஜய் டிவியில் ரீல் பாதி ரியல் பாதி என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி மக்களிடையே மிகவும் பிரபலமானவர் தான் விஜே ஜெகன். இவர் வல்லவன், அயலான், பையா, மரியான், இரும்பு குதிரை, அநேகன், கவன், பல்லு படாமல் பார்த்துக்கோ, கோஸ்ட், இடிமின்னல், காதல் உள்ளிட்ட பல படங்களையுமே காமெடி நடிகராக நடித்து வந்தவர். அதன் பிறகு இடையில் ஆள் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் போன ஜெகன் சிறிது காலம் கழித்து கனெக்ஷன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தார். தற்போது ஒரு சில படங்களையுமே நடித்துட்டும் வரார். சமீபத்தில் அவர் ஒரு பேட்டியில் நான் சினிமாவில் நல்ல இடத்தை பிடிக்காததற்கான காரணத்தையும் கூறியிருக்கார். அதில் சிவகார்த்திகேயன் முழு நேரமுமே சினிமாவில் இருந்தார். அதனால தான் அவர் தற்போது இந்த உச்சத்தை அடைந்திருக்கார். இவ்வளோ பெரிய இடத்தையுமே அவரால் பிடிக்க முடிஞ்சுது. ஆனால் நான் அப்படி செய்யலை. பல படங்களில் நடித்து புகழ் பெற்றிருந்தாலும் நல்ல வரவேற்பு கிடைத்தாலுமே சினிமாவில் முழு நேரமாக நான் கவனம் செலுத்தாதனால தான் நான் இப்படி இருக்கேன். அதற்கு காரணம் நான் தான் அப்படின்னு ஒரு பேட்டியில் அவர் தெரிவித்திருந்தார். இப்படி விஜய் டிவியிலிருந்து பெரிய திரைக்கு போனவங்க நிறைய பேர் இப்படி செய்கிற தவறனால தான் அவர்கள் ஜொலிக்க முடியாமலுமே போனதற்கு காரணம். அதை ஒரு சில நடிகர்களில் ஜெகனும் ஒன்று. இவருமே சிவகார்த்திகேயன் போலவே முழு நேரமாக சினிமாவிலே கவனம் செய்து முயற்சி செஞ்சிருந்தார்னா காமெடி நடிகர்களில் பெரிய உச்சத்தை அடைஞ்சிருப்பார். வெகு காலமாகவே தமிழ் சினிமாவில் நல்ல காமெடியன்களுக்கு நிறைய இடம் காத்து கொண்டிருக்கு. ஒரு நல்ல காமெடியன் தமிழ் சினிமாவில் கிடைக்க மாட்டானா இருக்க மாட்டானான்ற எதிர்பார்ப்புமே வெகு நாட்களாகவே நிலவிட்டு வருது. அதற்கான இடமே வெகு நாட்களாகவே காலியாகவே இருக்குது. தற்பொழுது கூட அந்த இடத்தை பிடிக்க இவர் முயற்சி செய்தால் கண்டிப்பாக இவருமே அந்த இடத்தை அடையலாம். ஆனால் அதற்கான முயற்சி, அதற்கான விருப்பம், அதற்கான தேர்வு எல்லாமே அவரிடம்தான் தொடங்கணும். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் RN தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.